இரண்டாம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆமென் ஆமென். அம்மா குடும்பத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போறோம். அம்மா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அம்மா பிள்ளைகள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இவர்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். லட்சக்கணக்கில் கடன் இருக்குது. இந்த கடத்தெல்லாம் கர்த்தர் சீக்கிரம் அடைக்கணும். கர்த்தர் இரக்கமாய் நம்முடைய சபைக்கு இந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த குடும்பத்துல எல்லா கடன் பிரச்சனைகளும் சீக்கிரத்துல அடைக்கும்படி ஆண்டு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய மகன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இவருடைய மகள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மள அம்மாவுக்கும் பன்னீர்செல்வம் ஐயாவுக்கும் நல்ல ஆரோக்கியம் தர வேண்டும். தேவ பாதுகாப்பு தர வேண்டும். இவங்க செய்கிற பிசினஸ் புடவை பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அது நல்ல லாபத்தை கர்த்தர் தரணும். ஒரு நாளும் கடன் பிரச்சனை இல்லாதபடி, நஷ்டம் இல்லாதபடி நல்ல லாபத்தை கர்த்தர் தரும்படி எல்லாரும் கொண்டாரு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க. விமலம்மா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகும். அவங்க மகன் குடும்பம் மகள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கடன் பிரச்சனை எல்லாம் மாறும். ஜெபம் பண்ணுங்க. அதிகமா நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே. அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் நாளில கூட உங்களுடைய பிறப்பு நாளில கூட எசப்பா, இந்த நாளில இந்த வீட்டுல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ நாங்கள் சபையாராய் கூடி ஜெபிக்கிறோம். என் தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்தை நீ பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. நீ பிறந்த இந்த நல்லாலே அப்பா இவர்கள் உள்ளத்திலும் இவர்கள் இல்லத்திலும் நீ பிறக்கும்படியா அவங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இவங்க விசுவாசிக்கிறாங்க, ஆனாலும் இன்னும் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறாங்க. எல்லா தடைகளும் சுமைகள் மாறட்டும். கிருபை உங்களை
மாற்றப்பட உதவி செய்யுங்க. கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருமகனுக்காக வேற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ரட்சிப்பை அடைய தேவன் கிருபை செய்வீராக. அப்பா, இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அநேகர் அதை வாங்கி அப்பா வாங்கினவர்கள் கொடுத்து துணிலமா அவங்க கைக்கு கொடுக்க முடியாது. உதவி செய்வீராக. அப்பா, இயேசு யார் என்று அப்பா சகோதரி அப்பா ஆண்டவர் மனசுல ஏறி இவர்களும் பார்க்கக்கூடியவர்களா தேவன் இந்த நாளில் மாற்றமடியா ஒரு மாற்றத்தை இவர்களுக்குள்ள காண்பிக்கிறோம். தேவன் சொல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாராய் வந்து இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் இங்க தங்கி தாமரிக்கிறோம். அப்பா, எல்லா தடையும் கொண்டு வருகிறேன். பொல்லாத தடைகளை மாற்றி கொடுங்க. தேவ சமாதானம் இங்க ஆளகட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Wish you a Merry Christmas, Merry Christmas. முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஆமென், ஆமென். அருமையான ஒரு அம்மா குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யும்படியாகவும் குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் பெருகும்படியாகவும் எல்லை சுற்றில கர்த்தர் பாதுகாப்பா இருக்கும்படியாகவும் வேலைஸ்தல போக்குவரத்து பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். சகோதரர் ஓட்டுகிற அந்த வாகனத்துல தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். மகள் சலோமிக்கு நல்ல ஒரு ஜப ஆவினாலே மகளை நிரப்ப வேண்டும். குழந்தை நோய்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இந்த குடும்பம் முழுவதுமாய் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். வருகிற கிறிஸ்துமஸ் நியூ இயர் இவர்களுக்கு ஆசீர்வாதமா சமாதானமா இருக்குவோம். சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமாதானம் அரண்மனைக்குள்ள சுகாரம் கொண்டு சொன்னீரே. இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை கூறுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மனமாட்ட கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு எந்த தேவைகளோ அந்த தேவைகளெல்லாம் நீங்க சந்திங்க. குறைவுகளை எல்லாம் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரர்களே போகும்போது நாங்கள் கூட இருக்கோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் முன்பாக பின்பாக கடந்து போகும்போது நீ செய்யுங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்று முதல் அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தை பெருகவே பெருகப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கபடியாக ஜெபிக்கிறோம். பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, தாயாரியை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரும் அந்த கோடிக்குள்ள கோடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த கூடாரத்தை சென்று நாம் வேலை எடுத்தபடியாக ஜெபிக்கிறோம். எல்லா வல்கண்ணின் ஆவியெல்லாம் எடுத்துப்படுங்க ராஜா. கர்த்தர் கிரியை செய்யபடியாக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்துக்குள்ள நீர் வாசப்படும்படியாக கர்த்தரை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas. Happy Christmas. ஐயா வாட்ஸ்அப்பில் இப்போ ஃபோன் போகும். உங்களுக்கு பேசணும் வாட்ஸ்அப்பில் போகும் பையனுக்கு தம்பிக்கு உங்கள் தம்பிக்கு வாட்ஸ்அப்பில் பேசுகிறேன்.
மூலமாக தேவ வழியில நடத்துங்கப்பா. எங்களுக்கு உதவமாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதி. நாங்கள் என் பொருளுடைய சகோதரரோடு பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜம்ப் பண்ணல அப்படியே சைடுல கண்டினியூயா போட்டு ஆரம்பணும்பா. நீங்க வெளியே தான் உட்கார போறீங்களா? அப்படியே ஆட்டோ ஒரு பாரு. பைபிள் பாடுங்கம்மா, பாடுங்க பாடுங்க பாடுங்க. காரிருள் நேரத்துல தலைமுறை வேளையில வானெங்கோ கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்துல தலைமுறை வேளையில வானெங்கோ கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. வெற்றி
ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். ஆமென். குடும்பத்துக்காக பாஸ்டர் விக்டர் வீரமணியை ஜெபம் பண்ண போறீங்க. சுதாகரையும் சந்தியாவும் பிள்ளைகளுக்கு கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவர் ஓட்டுகிற வாகனத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அதுக்கான எல்லா தீவு தொகைகள் கத்தர் ஒவ்வொரு மாதம் தடையில்லாமல் தரும்படியாகவும், குடும்ப தேவைகள் சந்திக்கும்படியாக, போக்குவரத்து பத்திரமாய் பாதுகாக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தை கத்தர் தரும்படியாக பாஸ்டர் விக்டர் வீரமணியை ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், மக்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இரவு வேலையில தகப்பன சுதாகர் ஆண்டவரே, சந்தியா சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கத்த தாமி ஆண்டவர் இந்த 2024 வருடம் முழுவதும் அப்பா பாதுகாத்த எல்லா தயவுக்காக நன்றி நன்றி பாதுகாப்புக்காக ஆண்டவரே கொடாத கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவரே, பெரிய தேவன் அப்பா, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே அவங்க செய்கிற ஆண்டவரே அப்பா, அதை ஓட்டுகிற வாகனத்துக்காக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த வாகனத்தின் மூலமாக வருமானம் ஈட்ட நீ உதவி செய்யும்படியா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீவெல்லாம் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். கரெக்டான மாதத்தில் அதெல்லாம் கட்டி முடிக்க தேவன் தாம தயவை ஆண்டவரே நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. என் சமூகம் முன்பாய் போதும் என்று சொன்னது ஆண்டவரே. ஆண்டவரே, இவங்க எல்லாம் கடந்து போகும் பொழுது, ஊழியத்துக்காக கடந்து போகும் பொழுது ஆண்டவரே, வாகனம் ஓட்டும் பொழுது ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சமூகம் இவர்கள் முன்பாய் கடந்து போக என்ன வேண்டுதலோடு கூட இருக்கிறாங்களோ தேவன் தாமே ஆண்டவரே அப்பா வாய்ப்பு செய்யும்படியாக பண்ணுங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் சந்தின்படியாக 1000 மடங்கு குடும்பத்துக்காக நாங்கள் மன்றாடி ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். நாங்கள் செபிக்கிறோம். 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கத்தத்தாமே தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுற்றிலும் ஆண்டவரே தேவ தூதர்கள் இவர்கள் பாதுகாப்பா இருக்க இது உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஊழியத்தில் ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமாய் வளர ஊழியத்தை தாங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என்னோட உறவினர்களுக்காக நாங்கள் கடந்து வருகிறோம் தகப்பனே. அவர்களும் இந்த வேலையில கத்தர் பொறுப்படுங்க ஆண்டவரே. வேண்டிய சுகத்துக்காக, பலனுக்காக, கிருபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas.
அருமையான சகோதரி குடும்பத்துக்காக ஐயா ஜெபம் பண்ண போறாங்க. ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் நம்மளை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குடும்பம். ஸ்தோத்திரம். நம்ம எப்போ வந்தாலும் ஜெபிக்க அனுமதி கொடுக்கிற ஒரு குடும்பம். குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த ஆண்டுல எத்தனையோ தலைவர்கள் மத்தியில் கூட கர்த்தர் தாங்கினார், கர்த்தர் பாதுகாத்தார், கர்த்தர் சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்தார். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாகவும், குடும்பத்தை தேவன் நன்றாய் நடத்தும்படியாகவும், குழந்தைகளை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்கும்படியாகவும் ஐயா ஜெபம் பண்ணட்டும். குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் ரட்சிப்புக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிறப்பின் நற்செய்தி நாங்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அப்பா இந்த குடும்பத்திலே இந்த உள்ளத்திலே ஆண்டவரே நீர் பிறக்க முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய வசனம் சொன்னது போல ஆண்டவரே சமாதானத்தையும் ஆலோசனையும் கொடுத்து இந்த குடும்பத்தை நடத்தும்படியா உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ரட்சித்து மீட்டெடுக்கும்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ரட்சிக்க கூடாதபடிக்கு உங்களுடைய கை குறுகி போகவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த நாளில் இந்த முழு குடும்பத்தையும் ரட்சித்து மீட்டெடுத்து உங்களுடைய மகிமை ஆண்டவரே இந்த குடும்பத்தில் விளங்கும்படியா நீங்க செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமை செலுத்துறோம் மீட்பர் ரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Happy New Year, Happy New Year. We wish you a ஒவ்வொருக்குள்ள தேவ சமாதானம் பாதுகாப்பு மத்தேயு 1:23 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமென். அருமையான குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக 2 பிள்ளைகள் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இன்னுமாய் கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி பாதுகாத்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபத்துல இருப்போம். ஒரு விசுவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவா. நீர் பிறந்த அந்த நல்ல நற்செய்தி ஆண்டவரே, அப்பா இந்த வீட்டார் நிமித்தமா அநேகருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவா, உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பா ஆண்டவரே. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் இப்பட்டுமாய் நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. அப்பா வருகிற புதிய ஆண்டு ஆண்டவரே இந்த குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதமாய் சமாதானமாய் ஆண்டவரே ஆச்சரியமாய் இருக்கும்படி ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டப்பா ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கட்டப்பா. பிள்ளைகள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சியும் ஆண்டு ஜெயத்தை தரும்படியான ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ராஜா. சகோதரி ஆசீர்வதிக்கிற ராஜா. தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கும்படியா உங்களுடைய ஆண்டவரே. ஏசப்பா வருகிற கிறிஸ்துமஸ் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கு ஆண்டவரே. இந்த ஆண்டு சமாதானமாய் கடந்து போக புதிய ஆண்டு சமாதானமாய் இருக்க நல்ல இருமை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வீட்டுக்குள்ள நல்ல நல்ல ஆசீர்வாதத்தின் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நிகழ்ச்சிகள் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. இந்த வீட்டுக்குள்ள ஒரு நன்மை குறையில்லாதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள்
காக்கும்படி ஆண்டவரே நன்மை கிருபை இந்த வீட்டாரை தொடருவதாக. நீரே ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Happy Christmas. தன்னிப்பாகம் காரிருள் நேரத்திலே கடுங்குறி வேளையிலே வாரைக்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்திலே கடுங்குறி வேளையிலே வாரைக்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. பாவத்தின் அதிகாரம் பரந்தொடி போக தேரிப்ப ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஆமென். குடும்பத்துக்காக திருவரசத்தோடு போய் சந்திரிக்காகவும் சுரேஷுக்காகவும் மற்ற குடும்பத்தை ஆசிரியர்களுக்காகவும் இதேபோல ரொக்காவுக்காகவும் அவர்களுடைய கடவுளுக்காகவும் சங்கர் குடும்பத்துக்காகவும் எல்லாரையும் கத்த ஆசிரியர் வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த ஆண்டுல எவ்வளோ நெருக்கடி மத்தியில, கஷ்டத்து மத்தியில, கண்ணீர் மத்தியில ஆண்டவர் புதுமையாக கத்த நடத்தி கொண்டு வந்தார். வருகிற ஆண்டுல இப்படிப்பட்ட நெருக்கடிகளும் இப்படிப்பட்ட சஞ்சலங்களும் இந்த குடும்பத்துக்குள்ளையும் பிள்ளைகளும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். மகளுக்கு நல்ல ஒரு கர்ப்பத்தின் கனியினால கர்த்தர் நிரப்ப வேண்டும். இந்த ஆண்டு சமாதானமாய் கடக்கணும். வருகிற ஆண்டுல ஆச்சரியமான காரியங்கள் மக்கள் வாழ்க்கையில நடக்கணும். கர்த்தர் தாமே அற்புதத்தை செய்யும்படியாக சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. அப்பா இந்த பிறப்பு நற்செய்தி அப்பா இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கிற அந்த சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்துல நாங்கள் பேட்டிக் கொடுக்கிறோம். வர ஆண்டுகளில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா அப்பா தேவ ஆவியானவர் அவங்க மேல் ஆண்டவரை கிருபையா இறங்கி அப்பா கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவங்க கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிக்க அவங்க கம்பெனியில் காணப்படுகிற எல்லா குழப்பம் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். தேவ
அவங்களோட தாயாருக்காக கணவருக்காக அவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க 2 பேரும் நீங்க ஆசீர்வதிங்க, வேற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க மகனுக்காக மருமகளுக்காக கூட தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். முழு குடும்பத்தை உங்க கரத்துல கொடுக்கிறோம். சபையாரா இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. நீங்க ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிஷப் ஐயா ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை இந்த ஆண்டுல நல்ல பிள்ளைகளை படிக்கிறது ஐயா ஜெபம் பண்ணுங்க. பிஷப் ஐயா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பிதாவே ஸ்தோத்திரம். மகிமையுள்ள இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கரிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகளை ஆசீர்வதி சுரேஷ்காக ஜெபிக்கிறோம். உடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து நாளில் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் சபையாராய் எல்லாருடைய பாதத்தில் ஒரே மனதாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரே, கர்த்தத்தின் கனியை, குழந்தை செல்வத்தை இந்த ஆண்டெல்லாம் கர்த்தர் அருளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களுடைய பரிசுத்த வாழ்வுடைய ஆண்டவரை நாமத்தினால் இவர்கள் ஆண்டவரை பாக்கியத்தை பெரும்படிக்கு எல்லா தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். தடையாய் இருக்கிற எல்லா தடைகளும் நீக்கப்படுவதாக, தகர்க்கப்படுவதாக. ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் உடைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் ஆண்டவரே, சரீர பலகீன கட்டுகளானாலும் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் நீங்குவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, உடைய கரத்தை நீட்டி தொட்டு உடைய மகளையும் மகனையும் ஆசீர்வதிப்பீராக. திருவித்தினால் நிரப்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிரான சந்ததியை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பாக்கியம் உண்டாவதாக, உண்டாவதாக, திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பத்தை, சரீரத்தை, எதிர்காலத்தை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து ஜெபிக்கிறோம். நாட்கள்ல ஆண்டவரே, அவர்கள் என்னென்ன ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா காரியத்தையும் நிறைவேற்றித்தார். நாட்கள் ஆண்டவர் அவர்கள் எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணும். மனக்கவலைகள், பாரங்கள், சரீர பலகணங்கள் எல்லாம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. மனதில் உள்ள எல்லா துயரங்களும் மாறட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். குழம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன் நாட்கள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். மனதார பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆலயத்தில் நம்முடைய பிள்ளைகளை, சங்கரியை, ஆண்டவரே, சுரேஷை ஆசீர்வதிக்கிறோம். அவங்களுடைய தாயாரை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறோம். சகோதரர்களை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். மிகனை ஆசீர்வதிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். வீட்டுல பரிபூர்ண ஆசீர்வாதம் தங்குவதாக. பாகம் 28ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 14 வரைக்கும் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் குடும்பத்திலே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. Hallelujah! 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 Happy Christmas! நீ உள்ள வந்துருங்க. இல்ல உள்ள வந்துருங்க. போயிரும் இந்த இருக்க.
ஸ்தோத்திரம். Happy Christmas! Happy Christmas! வெயிட் பண்ணுங்க நீ கேஷ் வெயிட் பண்ணுங்க அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவரை நாங்கள் ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஷாலோம் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய மகனை கொண்டு அநேக பேர்களுக்கு என் ஆசீர்வாதங்களை தாங்க. ஒரு மகன் செய்கிற ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஷாலோம் வாழ்த்தி இவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமகிமை ஒருவருக்கே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும். தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வரும் மீட்பவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வரும் மீட்பவரே,
எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மாதத்திலே இந்த 3ஆம் மாதம் வரை ஆண்டவரை போக்கிலும் வர்க்கிலும் உடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்து இந்த ஓய்வு நாளை ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உம்மை பாடவும் உம்முடைய வசனங்களை ஆண்டவரே கேட்கவும் உம்முடைய பிள்ளைகளை இம்மட்டமாய் வழிநடத்தி வந்தீரே. உமக்கு கொடாபடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நடக்கிற பாடல் ஆராதனையும் துதி ஆராதனையும் செய்தியும் கொடுக்கிற தாசனையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவினாலே இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பட்டும். உம்முடைய பிரசனம் யாரோ இருதயத்தில் பேசியிருப்பதற்கு நன்றி. புதிய ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம். நீர் எங்களோடு துணைந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன்.